அந்த உப்பலாயே மலைக்கு வாடா உபலாயமலை உபலாயமலை நாகமலை தோகமலை தோகமலை இந்த மூன்று உலகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் பெயர் இந்த கானகத்திலே கண்டெடுத்த பொக்கிஷம் நீங்களா நீங்கள் யார் என் அங்கமெல்லாம் எதிரோமம் படித்த என் பெயர் பாலகனாம் நல்லரவான் அப்படி நல்லவனாக இருந்தால் என்னை பெற்றெடுத்து என் தாய் நாகலோக நாகக்கண்ணி நாகலோகம் நாகக்கண்ணி என் தந்தையார் வீர பார்த்திபன் இருவருக்கு பிள்ளையாக பிறந்து இந்த கானகத்திலே நான் எதற்காக வந்து கொண்டு வருகிறேன் நான் எப்படி என் தாயுடைய அங்கத்தில் கருவாக நான் உதித்திருக்கும் பொழுதே எப்படி உதித்திருக்கும் பொழுதே என் தாய் என் கருவறையிலிருந்து என் எதிரிகளுடைய அவதாரத்தை கண்டு கொண்டவன் நான். என் தாயோடு தாய் பிறந்தானே தாய் மாமன் அந்த சண்டாளன் கண்ணன் ஐயோ அந்த மணிவண்ணன் ஐயோ அந்த கோபாலக்கண்ணன் ஆயிரத்தெட்டு நாமதைகளை கொண்டு உலகில் நான் தான் கடவுள் கடவுள் என மாறுகுட்டி கொடுப்பறிய அந்த கண்ணனே எனக்கு ஏற்ற பகையாளி. என் தாயோடு பிறந்த தாய் மாமன் கருவிலே புள்ள பார்த்தான் எடியன் அந்த மடையன் ஆடோட்டி கிளத்தில் பிறந்தவன் இந்த கண்ணனே என்னை கொல்ல பார்த்தவன். அவன் அவதார கதைகளின் தாயும் தந்தையுடைய பெயரை மட்டும் கண்டு கொண்டேன். அவருடைய உருவத்தினால் பார்த்ததே கிடையாது. என்னை பிரித்தான் சண்டாளன். என் தாய் இவர்தான் என்று தெரியாமல் வடுக்கி தாயின் தந்தை முகத்தை நீங்கள் கண்டதில்லை. நான் ஒருபோதும் கண்டதில்லை. அவன் அவதார கதையிலே தெரிந்து கொண்டேன். சரிங்க. என் தாய் நாகக்கண்ணி என் தந்தையார் அர்ஜுனன் அவன் முகத்தை எடுத்து கூட பார்த்ததில்லை. ஒரு குழந்தையாக பிறந்து விட்டால் வார் இணைக்க வேண்டும் வலதுபுறம் முத்த வேண்டும் எடுத்தனைத்து இடமுறை முத்துவிட்டு என் மகனே வருங்கால இளவரசர் என்பதற்காக தாய் அன்போடு மார்பால் ஊட்டி வளர்க்க வேண்டும். அவளா பல இரவுகள் எழுந்திருக்கின்றேன். நான் கண்ட துயரத்தை எவனும் கண்டது கிடையாது. தாய் தந்தை பாசத்தை தெரியாமல் படிக்க வளர்ந்தவன் இந்த கானகத்திலே இந்த மனவளங்கள் எடுத்து வளர்த்தி நான் பெயரிடப்பட்டவன். என் தாயுடைய அங்கத்திலிருந்து வெளியே வந்தவுடனே நாக கூட்டத்தில் பிறந்தபடியா நாக சர்ப்பமாக உருவெடுத்து கானகத்திற்குள் புகுந்து இன்னொரு அறவும் வருகிறது என்று பார்த்து எனக்கு இந்த விலங்கெல்லாம் வைத்த பெயர் நல்லரவான். நல்லரவனாக பெயர் வைத்து இந்த உபலாயமலை தோகமலை நாகமலை இந்த மலையிற்கிடையே கால் வைத்து என் எதிரி கண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பார்க்கலாம். வெகு தொலைவில் ஏதோ ஒரு கூக்குரல் யார் அழைக்கிறார் என்று தெரியவில்லை.
ஆனா கேமரா பத்திரமா பெண்ணாக ரூபம் கொண்டு என்னை கொல்ல வந்தாயா? கண்ணியாக உருவத்தைக் கொண்டு கண்ணன் வந்திருக்கின்றான். கண்ணா நீ எதிரியா? உன் எதிரி இல்லையாமா வானச்சி. யார் தெரியுமா? யாரு? எங்க அம்மா. என்னை கொல்ல வந்த கொடியவன் அந்த கண்ணன் தான் அப்படி வந்திருக்கிறான். சொல்லுதா தெரியுமா? மகன் தாயன்னு தெரியாம நடிக்கிறார். கோவப்படாத. கேளுக்கா கேளுமா பொழுது நடிச்சு நடந்த என்ன முடி பூத்த முடி போகும். அப்பா என்னை பெற்றபடி என்னை எப்படி அப்பா பெத்த? மகனே தவறாக பேச வேண்டாம். நீ கண்ணன் தானே? என்னை கொல்ல வந்தவன் தானே? ஏண்டா என் தாய் என் கருவிலிருந்து வரும்பொழுது என்னை கொல்ல பார்த்தவன் நீ. அப்படி உனக்கு உயிர் பிழைந்து கானகத்திற்கு ஓடினேன். கண்மரவை கத்தி எடுத்துக்கொண்டு நீ என்றாவது ஒரு நாள் வருவாய் என்று. அப்பொழுது என்னை கொல்ல பார்த்த ஆத்திரம் உனக்கு இன்னும் தீரவில்லையா?
2 முட்டை கொண்டு வந்து ஆப்பாலே போச்சு. இனிமேல் வேலைக்கு ஆகாது. வானா என்ன சொல்கிறாய் முறையாக? நல்ல மாயனல்ல என்னை பெற்றெடுத்த அன்னையாகப்பட்டவன் நீயா? மாயனல்ல உன்னை யாராவது பெற்றெடுத்த உன் தாயா? தாய் ஆமாப்பா. தாய் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமாடா உமக்கு? நம்ம அப்பா பூஜை பண்ண. அவன் நம்மரா கண்ணனாக போதும் மூடுறா. கண்ணனாக இருந்தால் காற்றோடு காற்றாய் மறைந்திருப்பார். மாயனாக இருந்தால் மாயமாக மறைந்திருப்பார். இவ்வளவு அடிவாகி நிக்கிறது இன்னமும் தாய் என்று நம்பிக்கை வரலையா? ஏய், தள்ளாடிய உன் தேகம், தள்ளாடாத உன் நோக்கம், நேர்கொண்ட பார்வை, அதில் அடங்கியிருப்பது மெய்ஞான துடிப்பு. இந்த அரவானை உயிரோடு விடக்கூடாது. இவனை கொள் கொள் என்று உன் கண் இருவழியும் சேர்ந்து அப்படி கிடையாது. சொல்லதானே வந்தாய்? அது கிடையாது. ஏய், உன் தாயா இருப்பா. என்னை கொள்ளதானே வந்தாய்? வாடா, வந்து கொள். நான் அம்மாடா. நான் உன் தாயா. பசுந்தோல் புத்திய புலி நீ. உன்னை பார்த்தாலே தெரிகிறது. கண்ணனல்ல மாயனல்ல. பத்தவதாரம், அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம், தசவதாரம் 10. எத்தனை அவதாரம் எடுத்து எத்தனை போரை கொண்டு படித்திருப்பாய்? சூழ்ச்சிக்கார கண்ணன். தேவர்களை காக்கிறேன் காக்கிறேன் என்று தெய்வம் என்று நிற்கின்றாயே. இந்த உலகத்தில் இருக்கும் முதல் வில்லனே நீதானடா. நான் உன்னை பெற்றவன். உன் சூழ்ச்சி அத்தனையும் இந்த அரவான் நான் அறிவேன். ஐயோ, நீ என்ன பேச என்ன பண்றது? நான் உன் தாயா. நான் கண்ணன் கிடையாது. தமிழ நாடகத்தை எல்லாம் ஆட்டாள் மீது வைத்துக்கொள். இந்த நல்லரவன் மீது வேண்டாம். இவ்வளவு அடி வாங்கியும் இன்னும் தாய் என்று நம்பவில்லையா என்னை? ஏய், நீ காரியாமனா கால கூட பிடிப்படா. காரியம் முடிஞ்சு போட்டா வீரியம் பார்க்கிறவன். இந்த பெண் வேடமும் உனக்கு அருமையாகத்தான் இருக்கிறது. பெண் வேடம்? உனக்கு அண்ணனாக இருந்து கொண்டு உனக்கு இந்த கன்னி வேடம் தேவையா? மாயவனாக இருந்து உனக்கு இந்த மங்கை வேடம் சரியாக ஆண்மகனாக உருவெடுத்து வா. இருபடி ஒருவர் கண்ணே, உனக்கு இத்தனை கோபமே
கண்ணா சற்று பொறுமையப்பா. உன்னை பெற்ற அன்னை நான் கோபம் வேண்டாம். தாய் என்று பாராமல் இத்தனை அடி அடிக்கிறாயே. தாயாக இருந்தால் இவ்வளவு அடி வாங்குற. கண்ணனாக இருந்தால் நான் காட்டோடு காட்டாம வந்திருப்பேனே. ஆமா. மாயனாக இருந்தால் மாயமாக மறந்திருப்பேன். இறுதி முடிவு நீதான் என் தாய். நான் தான் தாய். நீங்க எல்லாம் நம்புறீங்களா? யார் இது? என்னுடன் வந்த தோழிப்பெண்ணை கேட்டு நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. நீங்க எல்லாம் என்னடா பாவம்னு சொல்றீங்க? பாத்தியா, அந்த உதட்டில் உறவு உள்ளத்தில் பகை வைத்து வச்சிருக்கின்றான் கண்ணன். சரி, இறுதியாக நீ எனக்கு தாய், நான் உனக்கு மகன் என்றால் உண்மைதான். இதை நான் எப்படி நம்புவது? எனக்கு என்னவெல்லாம் சோதனை பரீட்சை அதில் நான் தெரிவிக்கிறேன். உன் சோதனை எல்லாம் உனக்கு சாதனையாக அமைந்துவிடும். நீங்க எத்தனை பேர் விளையாட்டு விளையாட இருக்கலாம், என்னிடத்தில் விளையாடாதே. நான் வைக்கும் பரீட்சையை ஒரு நாள் முன்னால் வெல்ல முடியாது. தாய் என்பது நான் உண்மை என்று ஒப்புக்கொள்கிறேன். உன்னால் முடிந்தால் என்னை சோதனை செய்து பார். ஓ அப்படியா? நீ அந்த வழிக்கு வருகிறாய். ஆமாம். எல்லாரும் நல்லா கேளுங்க. ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுத்தால் 10 மாதம் நெருக்கடியாக இருந்து கர்ப்பவலி பிடித்து பிரசவம் பார்த்ததான் ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைக்கு உணவாக என்ன தேவைப்படும்? தாய்ப்பால். இவன் என்ன பத்தால? எங்க அம்மா தானே. இவள் என் தாய் என்பது உண்மையாக இருந்தால் 16 வருடங்களுக்கு முன்பதாக நான் பிறந்த போது உனக்கு மார்பால் சுரந்திருக்கும் அல்ல? அந்த மார்பால் இன்று உன்னுடைய மார்பகத்தில் சுரந்து 7 திரைகளை கட்டுவேன். சரி, 7 திரைக்கு அந்த பக்கம் நீ, 7 திரைக்கு இந்த பக்கம் நான். உன் மார்பால் கறந்து நீ பத்திரி என்பது உண்மையானா, நீ என்னை பெற்றெடுத்தது நீதியானா, உன்னுடைய மார்பால் சுரத்தில் விட வேண்டும். இதெல்லாம் நடக்கிற காரியமாக்கா? நீ என் தாய் என்றால் நிச்சயமாக நடக்கும். என்னை கொல்ல வந்த கண்ணன் என்றால் ஒருபோதும் நடக்காது. சற்று இங்கே என்னமா பண்ணலாம்? எங்கிரி போலிச்சுக்கிட்டு நான் ஜம்காலம் மாதிரி நம்ம படுத்துக்கிட்டுமா? அதானம்மா, இதெல்லாம் நடக்காதுமா. எப்படிமா போய் 7 திரைகளை கட்டி 6 மாசமா உங்க அண்ணி வர மாட்டேங்குது. 16 வருஷம் கழிச்சு வருமாடா? 7 திரைகளை கட்டி 7 திரைகளுக்கு அப்பால நான் நின்று கொண்டு மார்பால் சுரந்து வராது என் மகன் முகத்தில் அடித்தால் நான் தாய் என்று ஏற்றுக்கொள்வேன் சொல்றானே. ஆமா, இது நடப்பது ஒன்றாக இருந்தால் எப்படி மாதத்துக்கு வரும்? ஒருவராக தான் முடியும். என் கண்ணன் கண்ணனால தான் முடியும். அவரை முதல்ல புடி. இத்தனை காரணம் தான். அவரை பிடிச்சி திருவிடாது. அது வாஸ்தவம் தான். கண்ணன் பிடிச்சி உருவ சொன்னா வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒன்னு பிடிச்சி உருவிடு சொல்ல பிடிக்கிறது இல்ல. விளக்கண்ணை வச்சு அந்த மாதிரி பால் பிடிக்குவாங்க தெரியுமா? எங்க அண்ணன் இத்தனையும் செஞ்சது எங்க அண்ணன். எங்க அண்ணன் கிட்ட ஆலோசனை கேட்டால் எங்க அண்ணனே செய்வார். அண்ணனை கூப்பிடு. இங்கெல்லாம் பொச்சு பழிச்சு போய் கிடக்குது. அண்ணனை கூப்பிடு. முச்சிட்டு இருக்கு. என்ன அவன் சொல்வதை பார்த்தால் எனக்கு என்ன தாய் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கூட வராத இருக்கு அவனுக்கு. ஏனமா இதோ 14 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் என்று உண்மையாக இருந்தால், நீ நீதியான தாயாக இருந்தால் 7 திரைகளை கட்டுற. அந்த 7 திரைகளுக்கு அப்பால் நீ நில்ல. சரி, உன் மார்பாகப்பட்டது சுரந்தி தாய்ப்பால் என் முகத்திலே பீச்சரித்தா உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னார். அப்படியா? நீங்க நினைச்சா முடியும்னா என்ன 7 தரையை போட்டு அம்மா அங்கிருந்து பால் அடிச்சுன்னா பயம் மூஞ்சி பாட்டு என்னதுக்கு எண்ணெய் ஊத்தி குடிச்சிட்டு நீங்க இழுங்க. கண்ணு முட்டிக்கல உட்காந்து இப்படி ஊத்துறாங்க. தண்ணி சண்டி இப்படி இழுத்தா வருமாடா? இந்த ஆயனருக்கு வரை அனைத்தும் செய்வேன். பண்றதா தங்கா? பயப்பட வேண்டாம். தாயாக இருந்தால் 7 திரை கட்ட வேண்டும். 7 திரைக்கு அந்தவரம் நிற்க வேண்டும். உன்னுடைய மார்பு சிறந்தல் முகத்தில் அழிக்க வேண்டும் பால் என்று சொன்னா பயப்பட வேண்டாம். நம்ம வீட்லயே இப்படிதான், எல்லாம் இப்படிதான். நல்லா கை. ஆமா, கவலை இல்ல, பயப்பட வேண்டாமா. இந்த ஆயனுடைய அருளால சரி, ஆயனுடைய அருளாக நிச்சயமாக பார்ப்போம் என்னதான் செய்கிறான் என்று. அஞ்ச வேண்டாம். சரி, என்ன உழவோ?
ஆ? நீயும் என்னை போல் நம்பி கொண்டிருக்கிறாய். தங்கா நடக்காது. அவன் ரத்தப்பால் தான் இப்பொழுது வீச போகிறது பாரு உன் முகத்தில். தங்கா இன்னொரு விஷயம் என்னவென்றால் இவன் ஆங்கார கோபத்தில் இருக்கிறோம். ஒரு வேலை சரி தாயனை திறந்த பிறகு இவன் கேப்பான். எப்படியும் உனக்கு எப்படி வழி தெரியும்? இது யாரு உன்னை கூட்டி வந்தாங்க அப்படின்னு கேட்பான். கேட்டா கண்ணன் கூட்டி வந்தாரு சொல்லிட்டு போறது லேட் போய். அம்மா நீங்களாச்சு நான் அவனாச்சு என்ன கொல்லத்துக்கனே கூட்டி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவனே கொல்லல் மணி நடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப நான் என்ன செய்யணும்? அதனால அவங்கிட்ட கூட்டியாதவங்களை யார் எதுவும் செய்ய மாட்டேன் சரி அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கணும். ஓ சத்தியம் செய்யணும். உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரும். ஆமா நான் பாத்துக்கிறேன். சத்தியம் பண்ணலன்னு வச்சுக்க நான் இருக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும். இதோ இந்த ஆயனுடைய அருளால நிச்சயமாக அவனுடைய மார்பை சிறந்து அவன் முகத்து மேல அடிக்கப்பான். அழகு வேண்டாம். எந்திரி எழுந்திரிப்பா. இதற்காக அழைக்கிறார். உன்னை அடித்து இப்பொழுதாவது தாய் என்று ஏற்றுக்கொண்டாயா? அம்மா இந்த அகிலம் சாட்சியாக நீதான் அம்மா. என் தாய் அம்மா. இப்பொழுதாவது தாய் என்று ஏற்றுக்கொண்டாய். அதுவே எனக்கு போதும்பா. இதான் என்னை பெற்றெடுத்தாயா? ஆமாப்பா. நான் தான் உன் தாயா. 10 மாதம் உன் கருவில் தான் நான் நினைத்தேனா? மகனே நான் தான் உன்னை பெற்றவன். தாயிலும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நன்றி அக்கா. பையன் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன பேசுறீங்க? இன்று தாயை கோவிலை கட்டி கும்பிடும் இந்த உலகத்தில் சரி உன்னை அடித்த பாவி ஆகிவிட்டேனே. நான் செய்த பாவச்செயலுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பு உண்டோ? தாயை மதிக்க தெரியாதவன், அரு பாவம் செய்தவன், துரோகம் செய்தவன். அதனால உன்னை அடித்த நான் ஒரு கணம் உயிரோடு இருக்க மாட்டேன். சொல்றேன். எப்பொழுது நீ வைத்துக் கொள்கிறேன். என்னை விடமா? என்னை விடு. வேண்டாமே வேண்டாம். இதோ உன்னை இன்று பார்ப்பேனா நாளை பார்ப்பேனா என்று என் கண்கள் எத்தனை நாள் ஏண்டி தரித்திருக்கும் தெரியுமா? மகனே அம்மா தாய் என்று தெரியாமல என்ன நீ பார்த்தது கிடையாது. தாயின்னு தெரியாமல் தான் தவறு செய்தாய். தாய் என்று தெரிந்து அடிச்சிருப்பியா? நிச்சயமா கிடையாது. நான் பெற்ற மகன் செய்த தவறு நான் மன்னிக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டாம். அதை நான் மறந்து விட்டேன் அப்பா. அம்மா நீ மறந்தாலும் இந்த ஊர் மக்கள் மறப்பாரா? எங்க அம்மா அவனை அடிச்சிருந்தா அடிக்கலையா? மகனே பார்த்து பேசுகிறாரு. நீர் எடுத்து நீர் விலகுவதில்லை. தாய் மகன் எடுத்தனால இது ஒரு தவறு ஒன்றும் கிடையாது. நான் பெற்ற மகன் தெரியாமல் எடுத்தாய் தாய் என்று. இதை நான் தவறாக நினைக்கவில்லப்பா. கவலை வேண்டாம். அம்மா மகனே இத்தனை நாட்களாக உனக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உண்மைதான். என்னை பெற்ற தாயார் தந்தை யார் என்று தெரியாமல் படிக்க வளர்ந்து வந்தேன். உண்மைதான். இந்த காலகத்தை காணக மிருகங்களாம் என்னை எடுத்து வளர்த்து எனக்கு நல்லரவான் என்று பெயர் வைத்து இந்த உபலாயமலை, நாகமலை, தோகமலை இதற்கு இடையே நான் வளர்ந்து வந்தேன். அம்மா இருந்தாலும் உன் மகன் நல்லரவான் இங்குதான் இருக்கிறான் என்று ஆமாப்பா உனக்கு யாரம்மா வழிகாட்டியது? அவங்க உனக்கு வழிகாட்டியது யார்? வழிகாட்டிய தெய்வத்தை உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்? நான் உயிரோடு இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அதுவா எனக்கு ஒரு தெய்வம் வழிகாட்டியது. உனக்கு ஒரு தெய்வம் வழிகாட்டியது? ஆமாப்பா. ஒருவேளை கண்ணனாக இருப்பானோ?
இருந்தாலும் இருக்கலாம். யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, உன்னையும் என்னையும் சேர்த்து வைத்தானே சரி, அந்த வழிகாட்டி தெய்வம் அவர் யாரம்மா? அழைத்து வருகிறேனப்பா. அழைத்து வருவதாக இருந்தால் நான் அவரை அழைத்து வந்தால் இங்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். என்னாலும் எந்த ஆபத்தும் அவருக்கு ஆகாது என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். இது என்னமா இப்படி ஒரு கேள்வி? அம்மா, இந்த தாய்க்கு பிள்ளை பிறக்க வேண்டும். கட்டமுடைய கடனை கட்டப்பிள்ளை, தூக்குமுடைய சுவை தூக்கிவிட பிள்ளை, திங்கமாத்தா சாத்தை திம்பதற்கு பிள்ளை. அப்படி பிள்ளைகளை நான் பிறந்து தாயாக என்னை பெற்றெடுத்து நாம் இருவரையும் சேர்த்து வைத்திருக்கிறார். அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செம்மையாக செய்து முடிக்க வேண்டும். அவரை நான் என்னமா செய்ய போகிறேன்? மகனே, நமக்கு வழிகாட்டிய தெய்வம் புண்ணியமான கிடையாதுப்பா. சத்தியம் செய்தால் நான் கூட்டிட்டு வரேன், நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே? பண்ணிருப்பா. சத்தியம். ஆமா. நான் அம்மா அரு பசிக்கு உதவாத அன்னமும் சரி, ஆபத்திற்கு உதவாத நண்பனும். இந்த காக்கா பேசுங்க. தர்மத்தை அறியாத பெண்டிரும் சரி, பாகத்திற்கு உதவாத தண்ணீரும், குரு மொழியை கேளாத சீடனும் சரி, பெற்றோருடைய பேச்சை கேட்காத பிள்ளையும். அது இறந்து பயிலை அம்மா. உன் பேச்சை கேட்காம நான் போய்விடுவேனா? சரிப்பா. அம்மா, சத்தியம் எல்லாம் தேவையில்லை. சத்தியம் செய்துதான் இந்த இடத்தில் நாம் விட்டு கொடுக்கின்றோம். என்னால் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் அப்படி எல்லாம் கிடையாது. பிறகு சத்தியம் என்று வாயில சொன்னால் பத்தாது. என்னதான் தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேறையா. சரி, இப்படி சக்கரை என்றா சொன்னே இருக்காது. வாயில் எடுத்து போய்த்தாலும் சுவை தெரியுமா? சரி, அது போல சத்தியத்தை செய்து உடனே கூட்டிட்டு வரப்பே. நிச்சயமாக முன்னால் நிறுத்துறப்பா. சரி அம்மா, இவ்வளவு தூரம் நீ கேட்கிற. சரி, பெற்ற தாய் முதல் முறையாக என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறாய். சத்தியம் ஒன்று செய்ய மகனே என்று. ஆமா. இந்த அண்டத்தின் மீது சாட்சியாக, இந்த பூமியின் மீது சாட்சியாக, என் தந்தை அர்ஜுன் மீது சாட்சியாக, இந்த தாய் நாகக்கண்ணி மீது சாட்சியாக, எந்த மாமன் கருவாயன் கண்ணன் மீது சாட்சியாக, எனக்கு உயிர் கொடுத்த உத்தமனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இது சத்தியம். அண்ணா மகனே, அவர்தான் உனக்கு உயிர் கொடுத்த உத்தமன். அவர் நல்லா பார்த்து அவரே கேட்டாலும் விட்டுறாரு. சத்தியம் நான் உன் கையில தானே பண்ணேன். என் கையில பண்ணா அவர் கையில பண்ண. அவருக்கு வந்திருக்கிறாரா? திரும்பிப்பார். நிச்சயமா சும்மா மட்டும் விட்டுறாரு. அவர் பாரு. கருவாயா, திருவாயா, வெண்ணையை உண்டவனே,